வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல பூ போல இடியாப்பமும். இந்த இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க. வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த இடியாப்பமும் வடகறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடகறி செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பை தண்ணிலாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே போல் கொரப்பாக ஒன்றும் பாதியமாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது போல் பகடா மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சுட்டு கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது போல் எண்ணெயில் பொரிச்சிட்டு செய்யலாம். 2 விதமாகவும் செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா இது பொரிஞ்சு செவந்து வரட்டும். நம்ம வடை மாதிரியே நல்லா மொறுன்னு இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பகடா எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதே கடாயில் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் தாளிப்பு ஜாமான் சேர்த்துக்குவோம். அதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு அன்னாசி பூ, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இந்த மசாலா ஜாமான் எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிய விடுங்க செவர்ற அளவுக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு பொருசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பழமான தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா பழமான தக்காளி பழமாக எடுத்துக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 10 புதினா இலை சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக புதினா இலை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த வடகறி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா நம்ம கிரேவி பக்குவத்துக்கு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லா பொருளும் வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நமக்கு. அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் மசாலா ஜாமான் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு செய்யணும். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பகோடாவை பார்த்திங்கன்னா நான் இது போல் சின்னதாக உதுத்தூட்டு வச்சுருக்கேன். உதுத்தூட்டு சேர்க்கும் போது நமக்கு நல்லா அந்த கிரேவியில் ஊறி நல்லா வரும். அதனால் இது போல் உதுத்துட்டு சேர்த்துக்குங்க.
இப்போ பகடா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது திக்காகி வரும். அதனால அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் நம்ம இதை வேக விடணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா அந்த சால்னா தண்ணியில் இந்த பகடா ஊறி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு வடைக்கறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷமாக வேக வச்சுட்டேன். எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம பகடா அதில் ஊறி நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தாங்க. இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு பச்சரிசி வாங்கி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா மாவு ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக பூ போல் வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டு அரைங்க எப்போதுமே இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது. இப்போ 1 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பும் எண்ணெயும் நல்லா அந்த மாவு கூட கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதிக்க இது போல் ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. தண்ணியும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. ஒரு மாவுக்கும் தண்ணி ஒரு அளவு தேவைப்படும். கடையில் வாங்குகிற மாவுக்கு ஒரு அளவு, வீட்டில் அரைச்ச மாவுக்கு ஒரு அளவுன்னு தேவைப்படும். அதனால 2 கப்பு வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் எல்லா மாவுலையும் தண்ணி படுற அளவுக்கு சேர்த்து கலந்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் தண்ணி மீந்திருக்கு. 2 கப்பு தண்ணியுமே சரியான அளவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்குங்க தண்ணி. இப்போ இந்த மாவு சூடாக இருக்கும், நம்ம கை வச்சு பிசையே வேணாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக வரும். கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா இது போல் மாவை ஒன்று கலந்து எடுத்துக்குங்க ஒத்தாப்பில். இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மூங்கில் தட்டில் தான் புளிய போகிறேன். நீங்கள் எந்த தட்டில் புளியறீங்களோ அதில் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டும் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டும் புளிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தட்டில் தான் புளிய போகிறேன். அதே போல் உங்கள்கிட்ட இடியாப்பச்சு எந்த உரல் இருக்கோ எதில் வேணாலும் போட்டு புளிஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும் புளியறதுக்கு. இது போல் பக்குவமாக மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா இடியாப்பம் பாருங்கள் நல்லா அழகாக கட்டாகாமல் நல்லா ஒத்தாப்பில் புளிய வரும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். மேலே ஒரு தட்டு வச்சு நான் இந்த மூங்கில் தட்டில் புளிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்கள் மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சிங்கன்னா நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குங்க. ஆறுனத்துக்கு அப்புறமும் இடியாப்பம் ரொம்ப மிருதுவாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இடியாப்பம். ரொம்ப நாள் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். சூடோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்க வராது, கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக நல்ல பூ போல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இடியாப்பம். இப்போ இன்றைக்கி இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் வடைக்கறியும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கும் வடைக்கறிக்கும் சேர்த்து சாப்பிட்றப்ப நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கறி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி, அப்புறம் பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வடைக்கறி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.